ஜனாதிபதி செயலகம் கொழும்பு ஐயா மேற்படி குற்றச்சாட்டு தொடர்பானது மோசடி குற்றச்சாட்டு 25/2/2026 நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேற்படி எமது இரண்டமடுக்குள்ள கமக்கார அமைப்புகளின் சம்மேளனம் 2,54,51,949 ரூபாய் நிதி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளதுடன் இதற்கான ஆதாரம் கோப்பா குழுவிலிருந்து பெற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேற்படி குற்றச்சாட்டை இரண்டமடு விவசாய சமூகமும் அச்சமூகத்திலிருந்து தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளாக எதுவித வேதனமும் பெறாது தொண்டு அடிப்படையில் பணிபுரிபவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அத்தோடு இவ்வமைப்பானது கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் சட்ட ஏற்பாடுகளுக்கும் உப சட்ட விதி ஏற்பாடுகளுக்கும் அமைய ஒழுங்கமைக்கப்பட்ட ஓர் கட்டமைப்பாகும். எனவே மேற்படி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களின் குற்றச்சாட்டை நாம் முற்றாக நிராகரிக்கிறோம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதிகாரத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்தை கொடுத்த மக்களின் கிராம மட்ட தொண்டு அடிப்படையில் பணிபுரியும் அதிகார வலுவற்ற சமூக அமைப்பு மீது அவதூறு பரப்பும் செயற்பாட்டில் ஈடுபடுவதை அரசின் உயர் தலைவர் என்ற வகையில் தங்களின் மேலான கவனத்துக்கு தருகின்றோம். தாங்கள் இதன் உண்மை நிலைமையை கண்டறிந்து ஏற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுகிறோம். அத்தோடு பாராளுமன்ற சிறப்புரிமைகளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொண்டு அடிப்படையில் சமூக பணியாற்றும் அமைப்புகள் மீது பதம் பார்ப்பதை கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர தாங்கள் ஆவண செய்ய வேண்டும் என ஆவண செய்வீர்கள் என நம்புகிறோம். கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கு மாகாணம், அரசாங்க அதிபர் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டம், பிரதி ஆணையாளர் கமநல அபிவிருத்தி திணைக்களம். அத்தோடு கையொப்ப பிரதியும் 1127 பேருடைய கையொப்பத்தையும் நாங்கள் இதனுடன் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒப்படைக்கின்றோம். இந்த 2025-26 நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி மாவட்டத்தில் விவசாய பெருமக்களை பற்றி யாருமே மூச்சுவிட முடியாது என்கின்ற ஒரு செய்தியை உலகறிய செய்ய அனைவரையும் அணிதிரண்டு போடுறோமா கொடும்பாவிகள் 4 பேருக்கான இறுதிக்கிரிகைகள் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ரயில்வே வீதிக்கு அருகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் தங்களுடைய கொடும்பாவிக்கு கொள்ளி வைக்கப்படுகின்றது. இனியும் என்றும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளை பற்றி யாரும் தவறான செய்திகளை வெளியிடக்கூடாது என்பதற்காகவே இந்த வணக்கம். நான் சுப்பிரமணியம் ஜதீஸ்வரன், கிளிநொச்சி மாவட்ட கமக்கார அமைப்பினுடைய அதிகார சபையினுடைய தலைவர். இன்றைய தினம் எங்களுடைய மாவட்டத்திலே விவசாயிகளுக்கு எதிராக தற்போது முகநூல்களிலும் ஏனைய செய்தித்தளங்களிலையுமே இரண்டு சம்மேளனம் தொடர்பான பொய் குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகின்றவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களால் கிளிநொச்சி இடமடு கமக்கார அமைப்பு சம்மேளனம் மீதும் விவசாயிகள் மீதும் பொய் குற்றச்சாட்டப்பட்ட கணக்கு ரீதியான நீதி விசாரணை கோரி இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நீதியின் போது எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். எங்களுடைய விவசாயிகள் மீது, விவசாய அமைப்புகள் மீது, எங்களுடைய மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற பொய் குற்றச்சாட்டுகளை நீதி விசாரணை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். மக்களுக்காக பொது சேவைகளை வழங்குகின்ற எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் மீது சிறப்பு உரிமைகளை வைத்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொய் குற்றச்சாட்டுகளை நடத்தக்கூடாது, சரியான தகவல்களை அறிஞ்சு சரியான முறையிலே அவர்கள் இப்படியான தகவல்களை வெளிவிட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கான மனுக்களை நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம். ஆகவே ஜனாதிபதி அவர்களிடம் இதற்கான நீதி ஒன்று கிடைக்கும் என எதிர்பார்த்திருக்கின்றோம். வணக்கம். உண்மையிலேயே எங்களை கௌரவ அர்ச்சுனா அவர்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட இரண்டமடு சம்மேளனம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நாங்கள் விவசாயிகளாகி நாங்கள் கண்டிக்கின்றோம்.
உண்மையிலேயே எங்களுடைய விவசாய சம்பளம் விவசாயிகளுக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கும்போது இந்த அர்ச்சுனா அவர்கள் இன்னும் எங்களை ஊக்கப்படுத்தி சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு முடிவெடுக்கிறத தவறி உண்மையிலேயே பொய் குற்றச்சாட்டை செய்து கொண்டிருந்தது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு அவர்களுடைய இருந்த விருப்பத்தை வெறுப்புணர்வாக செயலாற்றுவதற்காக அர்ஜுனா அவர்கள் எங்களோட விவசாய சம்பளம் விவசாயிகளை குற்றம் சாட்டியிருக்கிறார். உண்மையிலே அது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்தாலும் இப்படியான நிகழ்வுகளை இனிமேலும் உண்மையிலேயே எங்கள் விவசாயிகளை கூப்பிட்டிருக்கலாம். அவருக்கு அந்த அதிகாரம் இருந்துக்கும் விவசாய என்ன பிரச்சனை என்னன்றதை ஆராய்ஞ்சிருக்கலாம். ஒரு அதாவது அத்தியாவசிய கூட்டத்திலே இந்த ஒரு வசனத்தை சொல்லும் போது நாங்கள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல இந்த வசனத்தை சொல்லும் போது நாங்கள் ஒரு விவசாயிகள் ஒரு கேவலம் கெட்டவர்களாகத்தான் அவருடைய கருத்துகள் போயிருந்ததை நான் அறிந்திருந்தேன். உண்மையிலேயே அந்த ஒரு பலத்திலே அப்படி கதைப்பது அவர் மற்றவர்கள் கதைத்தால் அறியாமல் தெரியாமல் கதைக்கிறார்கள் என்று நினைக்கலாம். இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர்களிலே நாங்கள் இருக்கும் பெற்ற ஒரு விசுவாசமான ஒரு நிலையை இவரே தள்ளிவிடுறார் என்றதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கு. உண்மையிலேயே எங்களுடைய சம்பளம் இந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு தோல் சுமந்து நிற்கின்றதென்றதை நாங்கள் அறிவோம். உண்மையிலேயே எவ்வளவோ ஒரு வில்லண்டமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு விவசாயிகளும் ஒவ்வொருத்தருகிட்ட போகாமலே சம்பளம் என்ற ஒரு கூட்டமைப்பான ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணி கொடுக்க வேண்டியது இப்படியான அதிகாரிகள். ஆனால் இப்படியான அதகூறான செயல்களை இனிமேல் எங்களுக்கு எங்களோட விவசாய சம்பளமோ விவசாய மக்களையோ தூண்டுதலாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்தாக இருந்தாலும் விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு அறகூரை கொடுத்திருக்கின்றது. இப்படியான நிகழ்வுகள் இனிமேலும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கிறதை விட்டு இப்படியான தவறுகளை செய்யக்கூடாது. செய்திருக்க ஏதோ ஒரு தற்சயமான நிலையில செய்திருக்கிறீர்கள். இப்படியான நிலைக்கு நாங்கள் மனவருத்தப்பட்டு என்னுடைய அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் விவசாய சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு வலியை தீர்க்கின்ற தினமாக இன்று இருக்கின்றது. உண்மையாகவே நாங்கள் மதிப்பாக கருதுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிலும் ஒரு மருத்துவ பட்டதாரி இவ்வாறானவர் எங்கள் மீது ஒரு நியாயமற்ற குற்றச்சாட்டை சுமத்தியதை விட்டு நாங்கள் மிகவும் மனவருத்தம் அடைகின்றோம். எனவே அவருடைய குற்றச்சாட்டு என்பது சாதாரணமான ஒரு குடிமகனுடைய குற்றச்சாட்டு அல்ல, ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவருடைய குற்றச்சாட்டு. எனவே இதற்கான நீதி வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதி அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த மகஜரை அரசாங்க அதிபரிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அதேபோல் இவருடைய இந்த செயற்பாட்டுக்கு பின்னால் இருந்த பின்னணிகளை பற்றி ஆராய்கின்ற பொழுது இந்த ஊர்ல இருக்கின்ற தங்களுடைய சொந்த நலன்களை பாதுகாப்பதற்காக எங்கள் மீது அல்லாட்டி சமூகத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு கூட்டம்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வழிநடத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். எனவே அவர் எங்கள் மீது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எங்களோடு பேசி அதற்கான தீர்வுகளை எதிர்வரும் காலத்தில் காண வேண்டும் என்று கேட்டு இந்த விடயங்கள் தொடர்ந்து செல்வது அவருக்கும் நல்லதில்லை, எங்களுக்கும் நல்லதில்லை. எனவே இதுக்கு ஒரு முடிவை உயர்நிலையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அல்லாட்டி அதிகாரிகள் இதற்கான முடிவு ஒன்றை கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த போராட்டம் இன்றோடு நிறைவுறுகின்றது என்று நாங்கள் எண்ணுகின்றோம். நன்றிகள். அந்த எங்களோட பிரதி ஆணையாளர்கிட்ட இது இந்த பதவி விவரம் எல்லாத்தையும் பதவி இருக்கா இல்லையா என்ற விவரம் எல்லாத்தையும் இவர் கேட்டிருக்கணும். ஆனால் இவர் கேட்காது எங்கள் மீது அவர் என்ன பிரச்சனை என்ற அர்ச்சுனாவின் 6 இன்ச் பெரியாக்களோ அவைகளின் கதிர்களை பிடிக்கிறதும் அவர்களை குற்றம் சொல்லி தான் பெரியாளாக வர்ற எத்தனைப்பு இந்த சமூகத்திலே அவர் செய்து கொண்டு வாரார். இவர் ஏமாற்று யுக்திகளைத்தான் அந்த தஞ்ச பண சேர்க்கைக்கும் மற்றவனை குறை கூறி தான் பெரியாள் என்று இந்த நாட்டில் தான் ஒரு படித்த புத்திஜீவி என்றும் முட்டாள்தனமான ஒரு சிந்தனையில எங்கள் மீது பழி சுமத்தி இருக்கின்றார். இந்த பழி சுமத்தல் அவருக்கு ஒரு விளையாட்டாக இருக்கின்றது. இந்த விளையாட்டுக்களை அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகளோடையும் அரசியல் சார்ந்தவர்களோடையும் இதை செய்ய வேணும். அதை விட்டு எமது விவசாய சமூகம் நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் இவர்களுக்கு கடவுளுக்கு ஒப்பானவர்கள். கடவுள் மீது விவசாயம் செய்கிற ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு தனக்கு மட்டும் லாபத்தை கொள்ளவில்லை. ஆகவே இவர்கள் நினைக்கணும் விவசாயியை நாங்கள்
என்ன விலை கொடுத்திருந்தாலும் அவர்களை காப்பாற்றி இந்த சமூகத்துக்கு அவர்களால் உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எத்தனிக்க வேண்டும். ஆனால் விவசாயிகளுக்குள்ள பிரச்சனைகள் நீண்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுக்கான தீர்வை நாங்கள் ஏங்கி தவிக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டில் இன்றைக்கு டீசல் இல்லை. அந்த டீசலுக்காக நாங்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இந்த டீசல் எப்படி எங்களுக்கு கிடைக்கும் என்று. பாராளுமன்றம் போறதுக்கு தனக்கு பெட்ரோல் காணாதென்று அங்கே போய் நின்று அந்த உயரிய சபையில ஒரு எங்களை நேரத்தையும் வீணடித்து தன்னுடைய நலனை மேம்படுத்துகிற நோக்கமாகவே இவற்றை செயல்பாடு இருக்கின்றது. இந்த மக்கள் அவர்களை ஏன் அவர்கள் தெரிவு செய்வதற்கான உந்து சக்தி என்ன இருந்தது என்றது எங்களுக்கு தெரியவில்லை. என்ன தீர்வை கண்டார்கள் என்றும் தெரியவில்லை. ஆனால் இவர்கள் மற்றவனை குறை கூறி பெரிய ஆளாக வருகின்ற இந்த செயல்பாடு எங்கள் விவசாய சமூகத்தை இழிவுபடுத்தி எண்ணத்தை இந்த இடத்திலே அவர் பெற்றுக்கொண்டார் என்பதனையும் எங்களுக்கு அது தெரியவில்லை. இவர்கள் இந்த செயல்பாடு இந்த செயல்பாடு எங்களுக்கு பலத்த மனவேதனையையும் ஒரு மன உளைச்சலையும் எங்களோட விவசாய நேரத்தையும் வீணடிக்க வச்சிருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது. இவர் ஒரு நியாயமான ஒரு நீதியான ஒரு இன விடுதலைக்காக சிந்திக்கிற ஒரு மனிதனாக இருந்திருந்தால் எங்களிட்ட அதாவது ஒரு தனி நபர் ஒரு வழக்கு தொடுக்கின்றார் என்றால் மறுபுறமும் கேட்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருந்தது. அந்த 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 தரணி அந்த இடத்தை அவர் தவற விட்டு பழி சொல்லிக் கொண்டே இருக்கிறதால எந்த ஒரு முடிவும் காண முடியாது. எங்களுக்கு நியாயமான எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் எங்கள் அபிலாஷைகளை தீர்த்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த எங்களையும் பலப்படுத்தி இந்த பொருளாதாரத்தை இந்த இக்கட்டான நிலைமையில இந்த போராட்டம் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கான உள்ளீடுகளை பெற்றுத் தருவதற்கான முக்கியமான ஆதாரங்களை தேடித் தருவதற்கு அவரை எத்தனிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.